தலைவன் அப்படிங்கிறீங்களே, அது எப்படி நம்பி தலைவன்? 10 குடிசை இருக்குல்ல, அதுக்கு நாங்க ஒரு தலைவர் ஆச்சுட்டோம். தாய்வையர் இப்பெல்லாம் 2 பேருக்கு தலைன்னு சொல்றாங்க, நீங்க என்ன 10? தாய்வையர் நங்கை மகனே. உண்மையர் வள்ளி செய்வது, காவல் அமைத்திருப்பது, விரட்டுவது, பறவை கையில் வைத்தது, கவன் பேசுவது, அதெல்லாம் வச்சிருக்காங்க. பேசுவது தமிழ் வணங்குவது, பர்வகாலத்தை வீணாய் பாலாக்கி விடலாமோ? பர்வகாலத்தை வீணாய் பாலாக்கி விடலாமோ? அம்மா அவன் வெறுமை ஏன் பேசுகிறேன் சுவாமி அப்படின்னு சொல்லி இந்த சங்கரதாசருடைய 1867 பிறந்து 1922 பிறந்த ஏன் வாய இல்ல, நீங்க பேசுறது பிள்ளைகளுக்கு அப்பப்ப கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தாலும் நீங்க சொல்லி முடிச்சிருவீங்க. ஏன் நான் அவ்வளவு வேகமா சொல்லிட்டு போறேன் தெரியுமா? ஏன் ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா பிள்ளையாத்தான் சொல்லுவேன். நான் இப்ப சொன்னதுல கூட நீங்க பிள்ளையாத சொல்றீங்க, அதனால வேகமா சொல்றீங்க. அதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு கணம் பாடலை பாடாம விட்டுட்டோமேன்னு யோசிக்கிறேன், ஒரு கணம் நீங்க சொல்றதையும் கவனிக்கிறேன், அதனால அப்படி வாங்குறேன். அத்தனையும் அப்படியே மாத்தணுங்க, பிரட்டணுங்க. எதை? புத்தகத்தை நான் பிரட்டிக்கிட்டு தானே இருக்கேன். எல்லா புத்தகங்களையும் நான் பிரட்டி தெரியுமே, வேலையா தானே இது பண்ணாதானே. நீங்க மட்டும் தான் பாக்கி வச்சிருக்கீங்க பிரட்டுறதுக்கு, புத்தகம் பிரட்டாம நிறைய விஷயங்கள் இருந்தா பத்தியம். நானும் பாதி புரட்டிக்கிட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கறக்காகத்தான். இல்ல தனியா இருக்கீங்களா வேற யாரு கூட இருக்காங்க? தோழி எல்லாம் பாதுகாப்பா இருக்காங்க. உனக்காக பெண் மகள் மட்டும் தனியா இருக்கவே கூடாது. இருந்தாங்கன்னு வச்சுங்க, பல பேரு கண்ணு அவங்க மேலேயே பதியும். ஒரே இடத்துல அவங்க போறாங்க வராங்க, எங்க போறாங்க, என்ன வேலை பாக்குறாங்க, யார பாக்குறாங்க, எப்படி பேசுறாங்க பாத்துட்டே இருப்பாங்க. உனக்காக ஒரு அழகான காலங்கண்ட மாப்பிள்ளையா பாத்துட்டு வந்திருக்கேன். காலங்கண்டா என்ன பச மாட்டாங்க? காலங்கண்டுங்கிறீங்க? காலங்கண்டுக்கு வேலை இல்லாம பண்ணிட்டாங்க. காலகண்டு அது இங்க அந்த காலகண்டு இல்லம்மா, நல்ல காலம் கண்டு, நல்ல சிறந்த காலம் கண்டு. ஏங்க இது நல்ல நேரம் பார்த்து வந்திருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே? காலகண்டு பார்த்து வந்திருக்கேன், பசங்கண்டு பார்த்து வந்திருக்கேன். கால நேரம் பார்த்து போகணும் நம்ம சொல்றான். கால நேரம் பார்த்து நல்ல காலம் எதை செய்யணும்? அப்ப காலம் கண்டு, சிறந்த காலம் கண்டு, உங்களுக்கு காலம் கண்டு சரியான பொருத்தம். பேசுறது பூரா குத்தல் பேச்சு, விக்கல் பேச்சு, நக்கல் பேச்சு, குத்த பேச்சா இருக்கு. விக்கல் வந்தா தண்ணி குடிக்கணும், விக்கல் வந்தா விக்கலாம், முக்கல் வந்தா அது நீங்க எதை சொல்லணும்? நீங்க என்ன சொல்றீங்க? விக்கல் பேச்சு, நக்கல் பேச்சு, முக்கல் பேச்சு. ஆமா, அப்ப நக்கல் வந்தா நீங்க என்ன செய்வீங்க? நக்கல் பண்ணுவீங்க, நக்கல் பண்ணுவீங்க. ஐயா நீங்க பேசி அப்படி பழகுங்க. அப்படிதான் சொல்றேன். அந்த மாதிரி உன்னல் தின்றல் நக்கல் பருகல், உன்னல் தின்றல் நக்கல் பருகல் பருகல், அதானே பாயசத்தான் பருகிறதுன்னு சொல்லுவோம். ஆமா, நக்கிறது சொன்னா ஏதாவது பஞ்சாமிர்தம், தேன், இதெல்லாம் அப்படிதான் சாப்பிட முடியும். நல்ல மாப்பிள, எப்படிப்பட்ட மாப்பிள அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். அத உள்ளவன் அனைத்துருவான் அந்த ஆறுமுக கந்தராம குங்குரசாமி, அத உள்ளவன் அனைத்துருவான் அந்த ஆறுமுக கந்தராம குங்குரசாமி. சரியா தப்பா நீயே சொல்லு, இந்த சாமி நான் சொல்றேன். அத உள்ளவன் அனைத்துருவான் அந்த ஆறுமுக கந்தராம குங்குரசாமி.
நீங்க பாட்டு வாசிக்கிட்டு யாருக்கிட்ட இங்க யார பாக்க ஏன் இல்லங்க நீங்க முடிச்சிட்டு போயிட்டீங்க போல இருக்குன்னு எடுத்துட்டு யாருக்கிட்ட நீங்க என்ன கேக்குறீங்க என் கால கிறகத்தை பாரு என் தலையெழுத்து இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு பாத்துங்க தலையில எழுதிருக்காங்க இத்தமுடன் என் தலையில் என்னபடி என்று எழுதி விட்ட சிவனும் செத்துப்பட்டானோ முட்ட முட்ட பஞ்சமையான பாரமணி நெஞ்சமே அஞ்சாது அது ஔவையாரு சொன்னது ஔவையாரு இல்ல என் வாயை சும்மா இருக்க முடியாம இதை உங்களுக்கு வந்து சொல்லிட்டு நான் வாங்கி கட்டிக்கிறேன் பாருங்க அவை மூராட்டி அவை யாரு மூராட்டியா இல்லையா நான் கேட்டேன் கலைவாணியின் அம்சம் கலைவாணி அம்சமா இல்ல நான் கேட்டேன் அவை யாரு யாரு யாருன்னு கேட்டா பதில் அப்புறம் அவ்வளவு அதுக்குள்ளதாங்க இருக்கு அதுதான் அந்த அவை யாருன்னு அதுதான் சொன்னேன் பதிலு கலைவாணி அதுக்கு தாங்க ஒரு கணக்கு இருக்கு என்ன கணக்கு எந்த கணக்கு எப்ப எழுதுனா சரி விடும்னு எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு கணக்கு அதிகமா எழுதி பழக்கம் என்ன கணக்குள்ள பேர நீங்க ஒண்ணு எப்படி எழுதுங்க மேல 2 கீழே 2 கீழே 3 கீழே 4 கீழே 5 கீழே 6 கீழே 7 கீழே 8 இல்ல என்னங்க அது மேல ஏங்க 7க்கு கீழ தானே 8 நான் அப்படி கேக்குறேன் அப்படியே ஒரு விஷயம் கேளுங்க இருங்க இந்த போன்ற ஒரு விஷயத்தை சந்தேகத்தை நானும் தீர்த்துட்டு வரேன் என்னங்க கட்டிக்கறாங்களே நீங்க நல்லா பேசுவீங்களாமே எனக்கு தெரியல 7க்கு கீழ என்ன வந்து எண்ணிக்கை வரும் 8 தான வரும் அண்ணே என்ன வரும் 7க்கு கீழ என்ன எண்ணிக்கை வரும் அண்ணே 7க்கு கீழ இந்த எண்ணிக்கை வரும் இங்க வாங்க வள்ளிநாயகம் இங்க வாங்க ஏங்க நீங்க வள்ளிநாயகம் பாத்தீங்களா எல்லாரும் சரியா சொல்லுங்க கேட்டேன் உங்களுக்கு மட்டும் சொல்ல தெரிய மாட்டேங்குது 1க்கு கீழ 2 அவ 2க்கு கீழ 3 அப்படியே கேட்டேன் 1ன்னு சொன்னீங்க கீழன்னே 2 நீங்க ஆமா கீழன்னே 3 நீங்க ஏங்க கணக்கப்ல கீழன்னே 4 நீங்க கீழன்னே 5 நீங்க கீழன்னே 6 நீங்க கீழன்னே 7 நீங்க கீழன்னே 8 நீங்க இல்ல நான் மேல என்ன ஏன் சொன்னேன் 1 எழுதுறப்ப மேல ஆரம்பிச்சு கீழ தான் முடிக்கிறோம் 2 எழுதுறப்ப மேல ஆரம்பிச்சு கீழ தான் முடிக்கிறோம் 3 எழுதுறப்போ மேல ஆரம்பிச்சு கீழ தான் முடிக்கிறோம் 4 எழுதுறப்போ மேல ஆரம்பிச்சு கீழ முடிக்கிறோம் 5 எழுதுறப்ப மேல ஆரம்பிச்சு கீழ தான் முடிக்கிறோம் 6 மேல ஆரம்பிச்சு கீழ தான் 7 மேல ஆரம்பிச்சு கீழ தான் 8 மட்டும் தான் மேல ஆரம்பிச்சு மறுபடியும் மேலேயே முடிக்கிறோம் இப்ப சொல்லுங்க 8 மேலையா கீழையா கீழ தான் நான் என்ன கேட்டேன் என்ன கேட்டீங்க மேல ஆரம்பிச்சு கீழ முடிக்கிறோம் ஆமா 8 எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறோம் மேலே ஆரம்பிச்சு மேலே முடிக்கிறோம் அப்ப நான் என்ன கேட்டேன் ஆனா இருங்க நான் எங்க சொன்னேன் நீங்க எங்க சொன்னீங்க கீழ நான் எங்க சொன்னேன் மேல அப்ப நானு மேல நீங்க சாமி என்ன வள்ளிநாயகம் நான் சொல்றது வார்த்தையில கணக்குல சொல்லிட்டு இருக்கேன் நீங்க திசை திருப்புறீங்க இது ஒத்துக்க மாட்டேன் எனக்கு இந்த வார்த்தைகளை இங்க பாருங்க நான் மேல இதெல்லாம் அத்தை சர்த்தியம் ஆண்களுக்கு இப்படி எல்லாம் பேசவே கூடாது இதெல்லாம் பேசுறதுக்கு யோசிப்பீங்களா நீங்க பகவானே ஆமா நான் இப்ப எதுல விட்டேன் ஆமா ஏன் சால கரங்க அதை போய் நான் பாட்டு இல்ல பாடல் பாடல எந்த இடத்துல விட்டேன் எனக்கு வெட்டிக்காரங்களை கேளுங்க அவங்க உங்க பாட்டுக்கு பின்னணி வாசிக்கிறவங்க வேலோட மயிலோட விளையாட ஐயோ
சொல்லி நாளை இல்ல, சொல்ல சம்பளத்தை கூட்டி அவனை மனமளித்து வைக்காவிட்டால் நான் பிரம்மபுத்திரன். நான் பிரம்ம முடிக்கவில்லை. நினைக்காதீங்க, நினைக்காதீங்க.